ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டிலேயே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இது மாதிரி வீட்டில் போடும்போது ரொம்ப கிறிஸ்பி அண்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட அந்த கெச்சப் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2 சைடுமே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இது போல் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கனமாகவே இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி. நான் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்குல உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போய் நல்லா ஒயிட் கலரில் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3/4 வாசி நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி உருளைக்கிழங்க தனியாக எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கோட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது போல் சேர்க்கும் போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா மேலே கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதை இப்படியே கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்லாம். இதே போல் உருளைக்கிழங்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எப்போ தேவையோ அந்த மாதிரி எடுத்து நம்ம பொரித்து சாப்பிட்லாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ரீசரில் எடுத்து வச்சு ஒரு 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் தாங்க பொரிக்க போகிறேன். இப்போ 1 மணி நேரம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டுடலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. நல்லா மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை டபுள் ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ செகண்ட் டைம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கோங்க. இதே போல் டபுள் ஃப்ரை பண்ணும் பொழுது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா ஒரு சாஃப்டாகவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக கிடைக்குங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கோல்டன் கலரில் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக சால்ட் அண்டு பெப்பர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு கிரன்ச்சியான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. வீட்டிலையே ரொம்ப கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் நம்மளால் செய்ய முடியுங்க. நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.